இந்த வாழைப்பூவும் கொண்டைக்கடலையும் சேர்ந்த வடை அட்டகாசமா சூப்பர் டேஸ்ட்ல இருக்குதுங்க. வாங்க இந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இவ்வளோ ருசியான வடை, இந்த மாதிரி ருசியான வடை செய்யறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடைக்கு நம்ம கருப்பு சுண்டல் கொண்டைக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வெள்ளை இல்லைங்க, இந்த மாதிரி இந்த கலர் கொண்டைக்கடலை நம்ம ஊற வச்சுக்கணுங்க. இது மினிமம் 3 மணி நேரம் ஊறணும். அதிகமாக ஊறினாலும் தப்பு இல்லை. நல்லா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வடை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை முதல் வேலையாக இந்த கொண்டைக்கடலை நம்ம 1 டம்ளர், இந்த மாதிரி சின்ன டம்ளர், நான் 1 டம்ளர் ஒரு 100 கிராம் பிடிக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேங்க. இது கூடவே நம்ம 2 வத்தல் போட்டுக்கலாம். வரமிளகாய் நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் காரம் கம்மியாக தான் போடுவோம். இந்த மிளகாவே காரமாக இருக்கும். அதனால இதுலேயே நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. நம்ம இது கூடவே நம்ம அந்த கொண்டைக்கடலையோடவே நம்ம மிளகாய் போட்டுட்டு நல்லா ஊறிக்குங்க. நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது மினிமம் ஒரு 3 மணி நேரம் ஊறணும். நான் நமக்கு ஊறுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நம்ம அது வரல நமக்கு டைம் இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரமாவது ஊறினா தாங்க அது கொண்டைக்கடலை நல்லாயிருக்கும். உங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம இது கூட ஊற வச்ச கொண்டைக்கடலைங்க நான் 3 மணி நேரம் கரெக்டாக ஊறிச்சு. இந்த மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போதுங்க. இப்போ இதை 3ஐயும் நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் பிறுபிறுன்னு வேண்டாம், ரொம்பவும் இதாக வேண்டாம். இந்த மாதிரிங்க நம்ம மசாலா பருப்பு அரைப்போம் இல்லைங்களா, மசாலா வடைக்கு அது மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றிக்கூடாது, தெளிச்சும் அரைக்கக்கூடாது. வெறும் சுண்டல், ஊற வச்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டைக்கடலையை, அதாவது சிவப்பு கடலை, கொண்டைக்கடலை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 2 மணி நேரம் போதும். ஆனால் அதிக நேரம் ஊறினாலும் வடை சூப்பராக இருக்கும். 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 வரமிளகாய் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வரமிளகாய், ஊற வச்ச கொண்டைக்கடலை, கொஞ்சம் சோம்பு போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருவெங்காயம், சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வாழைப்பூவும் கொண்டைக்கடலையும் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதாவது நம்ம இவ்வளோ நாளாக வாழைப்பூவும் கடலைப்பருப்பும் தான் போட்டு செஞ்சுருப்போம். இப்போ நம்ம கொண்டைக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும் வடையே. இவ்வளோ தாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு ஒன்றா பிசைஞ்சிடலாங்க. தண்ணி தெளிச்சோ எதுவுமே தேவையில்லை. இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும், வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடலாங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப காரம் தேவைப்படுதுன்னா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எனக்கு தேவையில்லை அப்படின்னால நான் விட்டுட்டேங்க. கொஞ்சம் அப்படி அழுத்தி போடிங்க. மற்ற மசால் வடையோட கொஞ்சம் இதை அழுத்தி சின்ன சின்ன வடையாக போடுங்க. நீங்கள் ரொம்ப பெருசாகலாம் போட வேண்டாம், சின்னதாக போடுங்க. இதுமாரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. வைப்போம். இந்த வடைக்கு மீடியம் சைஸ் வைக்க வேண்டாம். கொஞ்சம் நமக்கு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் சைஸ் விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிக்கிச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா காஞ்சிக்கிச்சு. இப்போ நீ போட ஆரம்பிக்கலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு அமுக்கு மட்டும் போடும். கம்மியாக வச்சு செய்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே பொறுமையாக வெந்து வரும். அப்படியே உள்ளே வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே அப்படியே சாப்பிட்டா வெந்து வருங்க. நம்ம அப்படியே திருப்பி கட்டுக்கலாம். வேகட்டுங்க. நல்லா இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது வாழைப்பூவும் கொண்டைக்கடலையும் சேர்ந்தது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். பிடிக்காத கொண்டைக்கடலையெல்லாம் பிடிக்காது, வாழைப்பூ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூவும் கொண்டைக்கடலையும் சேர்ந்த வடை பார்த்தீங்கன்னா மேலே மொறு மொறுன்னு இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே நமக்கு நல்லா வெந்து, இங்கே பாருங்கள், நல்லா 2-3 மணி நேரம் நல்லா ஊறுனாலும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை, நான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது நல்லா இருக்காது, நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.